ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்களா? சேம் கோடை 10 டைம்ஸ் நான் ரிப்பீட்டடாக எழுதியிருக்கேன், காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே நம்மளுக்கு போர் அடிக்குது. ஸோ பைத்தான் ஃபார் லுப் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே லைனில் இதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ 3 மினிட்ஸில் ஃபார் லுப்பில் நீங்கள் மாஸ்டராக ரெடியாக இருங்க. வாங்க கான்செப்டில் போகலாம். லூப்பிங்னாலே ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய விஷயம். இதில் 2 டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் லுப், ஒயில் லுப். நம்ம ஃபார் லுப் அப்படின்றது எப்போ செலக்ட் பண்ணுவோம்னா, ஹவு மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்றது கிளியராக தெரியுது. 5 முறை பண்ண போறேன், 10 முறை பண்ண போறேன்னு தெரியுதுன்னா ஃபார் லூப் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் லூப் சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபார் கீவேர்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும், அடுத்து வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க, அடுத்து இன் இந்த கீவேர்ட் கண்டிப்பா கொடுக்கணும், அதுக்கப்புறம் சீக்வன்ஸ், லாஸ்ட் கோலன். இந்த சீக்வன்ஸ் இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ல 5 டைம்ஸ் லூப் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 5 கொடுக்குறீங்கன்னா இது எப்படி ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா 0 1 2 3 4 இப்படிதான் ஜென்ரேட் பண்ணும். 0 to 4 வரைக்கும் நம்மளுக்கு லூப் பெர்ஃபார்ம் ஆகும். இந்த இன்ன்ற கீவேர்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த சீக்வன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த 0 1 2 3 4 எடுத்துட்டு போயிட்டு 1 by 1 என்ன பண்ணா இந்த வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல அசைன் பண்ணி நம்மளுக்கு லூப்பை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை இப்போ பிரிண்ட் பண்றோம் பாருங்க. 0 1 2 3 4 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஐட்டமை ஒன் பை ஒன்னா அக்சஸ் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் கிரியேட் பண்றோம் ஃப்ரூட்ஸ்ன்ற நேம்ல. அதில் ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு 3 வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் லூப்ல ஃபார் அண்ட் ஃப்ரூட் அப்படின்றது வேரியபிள் நேம், இன் கீவேர்ட் போட்டுட்டு ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் நேம் கொடுத்துட்டு கோலன் கொடுத்துடணும். இப்படி மீனிங் என்ன, ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து இந்த ஃப்ரூட் வேரியபிள் வந்து அக்சஸ் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது ஐ லவ் ஆப்பிள், ஐ லவ் பனானா, ஐ லவ் ஆரஞ்சு அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இட்டரேஷன். ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் பைத்தான் ஸ்டோர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபார் லூப்ல நேம் ஆட் பண்ணிட்டு லெட்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து பிரிண்ட் பண்ணும் பொழுது லெட்டரை வந்து உள்ள பிரிண்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா PYTHON அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தனித்தனி லெட்டராக பிரிண்ட் ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 5 இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 0 எடுத்துக்கிறோம், அதை 1ஓட ஆட் பண்ணுறோம், நம்மளுக்கு ரிசல்ட் 1 வரும். அடுத்து வந்த ரிசல்ட்டை வந்து நம்பர் 2ஓட ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட் பண்ணி போகும்போது உங்களுக்கு லாஸ்ட் 15 வருது. இப்படி ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுனா டோட்டல் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கணும். ஃபார் லூப்ல வந்து ரேஞ்ச் ஆஃப் 1,6 அப்படின்னா உங்களுக்கு 1லேருந்து 5 வரை கூடிய நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணும். அது நம்மள ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஃபார்முலா டோட்டல் ஈக்குவல் டோட்டல் பிளஸ் அடுத்து லைனில் வந்து டோட்டலை பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அவுட்புட் நீங்கள் ரன் பண்ணி பாருங்க. நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணணுமோ அது அவ்வளோ அவுட்புட்டில் வந்து வந்திருக்கும். லாஸ்ட் 15 வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும்.